ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா லேக்குங்கிற கேம் பிளே ஆல்ரெடி நம்ம வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். அதோட ஃபுல் கேம் பிளே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பழசாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இப்போ உள்ள இந்த லைவில் உள்ளதை தான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த கேமை ஏற்றணும்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் லேக்குன்னு அடித்தாலே இது வந்து வந்துடும். இந்த கேம் வந்து மல்டிப்ளேயராக விளையாடலாம். நான் மல்டிப்ளேயர் மோட ஒரு அடி லேண்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கடுத்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒய்ஃபை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாட முடியும். இதில் வந்து நம்மளால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிவிட முடியும், சேட்டும் பண்ணிக்க முடியும். இந்த கேமில் தரமான கிராஃபிக்ஸ், தரமான ஃபிசிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. இந்த கேமில் வந்து நம்மளால் ஜாப்பும் பண்ணிக்கிற முடியும். போலீஸாக இருக்கலாம், ஆம்புலன்ஸ் ஓட்டலாம், டாக்ஸி ஓட்டலாம். நம்ம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டுட்டே இருக்கோம். Hurricane Squad, we own the night. Hurricane Squad, we own the night. முதல்ல நம்ம இந்த கேமில் எத்தனை கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கன்ட்டு நம்ம பார்த்து வந்துடலாம். எவ்வளோ கேரக்டர்ஸ்னால் கொஞ்சம் நிறையா தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாஸ்க்குமா வந்தேன். அதுக்கடுத்த நம்ம மாஸ்க்கை பார்த்துறோமா, மாஸ்கில் வந்து நிறையா தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த இப்போ லேக் நம்மளே மேப்பு செஞ்சுக்கலாம். கம்யூனிட்டியில் வந்து மேப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. லேண்டில் தான் நம்மளால் கேம் பிளேலாம் விளையாட முடியும். அண்ட் நம்மளை ஃபஸ்ட்டு விளையாடும் போது என்பிசி இருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து நீங்கள் கேமுக்குள்ளே போய் வெரி ஹையில் வச்சா தான் உங்களுக்கு வந்து பாப்புலேஷன் அதிகமாகும். அடுத்து நீங்கள் வந்து உள்ளே வந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையவே கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் நீங்கள் புட்டி வண்டியில் ஒட்டி இழுத்து இடிக்கலாம். இது பேர் பொனியாசங்கு. ஆனால் இதில் வந்து கிங்குன்னு கொடுத்துருப்பாங்க. சரி, நம்ம வந்து வண்டி ஓட்டி பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் அதோட வண்டி எல்லா இதையோட ஸ்பீட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி போடுவோம். ஏன்னா இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து அவசரப்பட்டு நான் எடுத்துட்டேன். இந்த கேமில் என்பிசியோட ஃபிசிக்ஸோ சரி, நம்மளோட ஃபிசிக்ஸோ சரி, தாறுமாற தக்காளி சோறு மாதிரி அவ்வளோ பவராக கொடுத்துருக்காங்க. இந்த கேமை வந்து ஜிடிஎஃப்ஐயை பற்றி காப்பி அடிக்கப்பட்ட கேமாக இருந்தாலும் இந்த கேம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அண்டு சின்ன சின்ன கிராஃபிக்ஸும் கொஞ்சம் நல்லா பலமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமை வேஸ்ட்டுங்க முடியாது. அண்டு இதில் 2 பிளேஸில் நம்மளுக்கு கார் இருக்கும். ஒன்று வந்து ஹாஸ்பிட்டலில், இன்னொன்று வந்து இந்த ஓப்பன் பில்டிங்கிட்ட உள்ளே வந்தீங்கன்னா அங்கே தான் இன்னொன்று வண்டி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்தது 2மே ஒரே வண்டி தான், நம்ம மாற்றவே தேவையில்லை. இதுவும் கொனியாசங்க, அதுவும் கொனியாசங். சரி, நம்ம ஏதாவது பாஸ்வேர்டு ஏதாவது போட்டு விடுவோம். நான் வந்து யூடியூப்பில் ஆல்ரெடி இதோட பாஸ்வேர்டெலாம் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒழுங்காக பாஸ்வேர்டும் தெரியாது, எந்த பாஸ்வேர்டும். 60 செகண்ட்ஸ் மட்டும் காலில் வருமா இருங்க பார்ப்போம். சரி, ஹவர்ஸ்னே போட்டு பார்ப்போம், ஏன்னா வரலை. சரி, அடுத்த டேன்னு போட்டு பார்ப்போம். ஒய்டி வரல. சரி, நம்ம நைட்டில் விளையாடுவோம். இந்த காலில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் காலில் வர வைக்கிற பாஸ்வேர்டு தெரியாது எனக்கு. அங்கே இருங்க, லைட்லாம் அதுவாகவே ஆன் ஆகிக்கிடுது. நம்ம மற்ற கேம்லாம் நம்ம தான் ஆன் பண்ணணும். இந்த கேமில் அதுவாகவே ஆன் ஆகிக்கிடுது. அண்ட் இந்த கேமில் பைக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் பைக் இன்னும் பார்க்கல. பைக்குன்னு தனியாக பாஸ்வேர்டு ஏதாவது உண்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு பாட்டு பார்ப்போம் ஏதாவது. சரி, வேண்டாம். அண்ட் இதில் வந்து இது மெக்கானிக்லாம் உண்டு, எமர்ஜின்னு வருது. சரி, ஆல்ரெடி தேரா. ஆமாம், நம்ம காரில் இருக்கிறதுனால ஆல்ரெடி தேர்ன்னு போட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். போல் கம்பி இடித்தோடனே அது விழுது. ஆனால் நம்ம லைட்டுக்கு ஒன்றும் ஆகலை. காருக்கு வந்து ஃபிசிக்ஸ் எதுவும் கொடுக்கல. அண்டு வால்பேப்பர் நிறையா கொடுத்துருக்காங்க. மாடர்ன், லேடி, பேரட், சிம்பிள் எப்படி இருக்கும்? ஓ, இது சம்மன் இருக்குங்க. இதே மாதிரி வால்பேப்பர் இருந்துச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். சரி, வேறு ஏதாவது இருக்கா? சப்டு பிளேடிவா. சரி, அடுத்த சிம்பிள் வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்த நம்ம ஃபோனோட கலரை மாற்றிக்கலாம். நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கான்னு பார்ப்போம். அதுதான் நல்லாயிருக்கும். ஒயிட் அண்ட் பிளாக். பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. இதுதான் ஜம்முன்னு இருக்குது. ஃபோனை வந்து ஒரு இப்போ தான் ஒரு திகலடஞ்சு பேர் இருக்குது. சரி, நம்ம வந்து இதை வந்து நம்ம யாராவது காரில் போய் இடித்து பார்ப்போம். நீங்கள் எதுக்கால வருவான் எவனாவது, அவனை போய் டமால் இடிப்போம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த வாரம் பார்த்தேன் குடிச்சிட்டு வரான்னு நினைக்கிறேன். அவன் பறந்துட்டாங்க. வண்டியை போகிறீங்க எப்படி தப்பி இருக்குண்டு ஜிடிஎஸ்ஓடு இப்படி அமைங்காது வண்டி அவ்வளோ அமைங்கிருக்கு. ஆனால் அது மேப் அவ்வளோ பெருசு இருக்கிறதுனால நம்மளுக்கு எம்பி அதிகம் கொடுத்துருவாங்க. அண்டு அதில் பண்ணுற விஷயம் நான் எதுவும் இதில் பண்ண முடியாது. சாப்பிட கூட இதில் முடியாது.
அண்ட் இதில் ஷாப்ஸ் அதிகமாக கிடையாது. நம்ம வந்து வேறு மேப்புக்கு போனால் தான் தனித்தனி ஷாப்ஸ்லாம் இருக்கும். அது வந்து நான் மேப்பையும் தனியாக விளையாண்டு போடுறேன். அண்ட் டியூல் பார்ட் 2க்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்குது யாரெல்லாம் தெரியாது. ஆனால் அதை எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் இன்னும் அப்லோட் பண்ணல. இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணணும்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அண்டு ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி சனிக்கிழமை வந்துடும். அண்ட் இதில் கேமரா மோட்லாம் இருக்குது. நம்ம கேமரா வச்சு நம்ம இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. ஜூம் பேக் இவ்வளோ தான். கேம் நல்லா தாங்க இருக்குது, மொக்கன்னே சொல்ல முடியாது. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு. இதை கேலரியில் போய் பார்க்க முடியுமான்னு பார்த்தா முடியல. சரி, வேறு மெசேஜ் இருக்குது. அந்த சேட்டுன்னு கொடுத்துருக்கத இங்கே மெசேஜாக கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஃபோனில் போய் சேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் அமௌண்ட்லாம் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அண்ட் சரி புஷ்அப் எடுப்போம். புஷ்அப் எடுக்கும். இந்த கேமில் இவ்வளோ நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளே கலெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அவங்களாவே ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு. ஜிடிஎஃப்ஐயில் அவங்க அமௌண்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் அதுக்கு ஏற்றப்பில் ஆக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஏறுங்க தம்ஸ் அப்பு. வேறு என்னது, என்னங்க வரமாடிக்கு வந்துட்டு இது என்ன கை? இது பாயிண்ட் ஃபிங்கரு, யாருனாலும் பாயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இது கை. அரெஸ்டட் சிம்பிள். அண்டு இந்த கேமில் வேறு ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. அந்த ஹெலிகாப்டர் தேடி போவோமா? இருங்க. போக முடியும். சரி போயிட்டு இப்போ நம்ம ஓடி போய் அந்த ஹெலிகாப்டரை பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துக்கிடுவோம். அது வண்டியோட டயருக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இருங்க. ரன்னிங்கில் போய் பார்ப்போமா? இந்த மேப்போட சைஸ் கொஞ்சம் கம்மி தான். இருங்க. கன்ஸ், இந்த கன்ஸை ஃபஸ்ட்டு M10 இது நம்ம ஃப்ரீ ஃபயரில் பார்த்துப்போம். காலில் தான் ட்ராக் ஆகுது. ஆச்சு அந்த பொம்பளை உடச்சு செத்தாச்சு. எல்லாத்தையும் ஒன்றாச்சு. இப்போ சரி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போவோமா? ஓடுறா. ஃபோனில் எத்தனை மணி? 22:57. அதாவது எத்தனை மணி? 10 மணி கரெக்டாக 11 மணி. சரி நம்ம இப்போ ஓடிட்டே அங்கே போயிடுவோம். நான் ஓடித்தான் வந்தேங்க. ஆனால் நான் ஃபுல்லாக போட்டிருந்தேன்னா எனக்கு வந்து ரொம்ப இதாகிருக்கும், ரொம்ப ட்ராக் எடுத்துரும் இந்த வீடியோ. அதனால் கொஞ்சம் கட் பண்ணி தான் போடுறேன். அண்ட் இதில் இருந்து எவ்வளோ கிராஃபிக்ஸ்னால் மேலே ஏற வரைக்குமே ஒரு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. கீழே குதிக்கிறதும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அது ஸ்லைட் பண்ணிட்டே வந்து கீழே விழுதான். அண்டு சரி நம்ம இந்த பில்டிங் மேலே தான் நம்ம ஹெலிகாப்டர், நம்ம தேடி வந்த ஹெலிகாப்டர் இருக்குது. அந்த ஹெலிகாப்டர் இப்போ பார்ப்போமா? இந்த இருக்கலாம் ப்ளூ லைட்டு. இது மேலே போகணும்னா நம்மளுக்கு ஹெலிகாப்டர் கிடைக்கும். ஹெலிகாப்டர் இருக்கா? இந்த ஹெலிகாப்டரை இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிறோம். ஹெலிகாப்டர் சைஸுக்கு வந்துட்டுமே நம்ம. ஆனால் நம்ம ரியல் வேர்ல்டுலாம் ஹெலிகாப்டரோட குட்டியாக தானே இருப்போம் நம்ம. அண்ட் பாருங்கள். அண்ட் நம்ம தூசி பறக்கிறத விட அந்த ஃப்ளைட்டை சுத்தம், அந்த பிளேடு சுத்தம் வந்து அந்த ஃப்ளைட் மண்ணு கூட அப்படி பறக்கு. அண்ட் இதில் ஜிடிஎஃப்ஐயில் இருக்கிற மாதிரியே ஜிடிஎஃப்ஐ, GTA San Andreas, GTA 4ங்கிற மாதிரி கேம்ஸ்லாம் தான் இந்த மாதிரி பிளேட்லாம் வெட்டி விடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் பிளேடு உடையுமா? இருங்க அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஆமாங்க, லைட் ஒரு மாதிரி திரும்பிட்டுங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருந்துச்சு, இப்போ திரும்பிட்டா இல்லாட்டி அது அப்படி தான் இருக்குமா? அடிச்சடி எக்ஸ்ப்ளோட்.